மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய அரக்கோணம் நகரத்திலே உள்ள முழுநேர கிளை நூலகம், அந்த முழுநேர கிளை நூலகம் சுமார் 70 வருடத்துக்கு முன்பு துவங்கப்பட்டது. மொத்த இடமே 2400 ஸ்கொயர் ஃபீட். அதிலே 37 வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு பழமையான கட்டடம். அந்த தரைதளத்திலே வாசகர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த முதல் தளத்திலே போட்டித் தேர்விலே படிக்கக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த நூலகத்திலே சுமார் 60,000 நூல்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அந்த நூலகத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஒரு அரசாணை வந்திருக்கிறது. அந்த புதியதாக கட்டிடம் கட்டுவதற்கு, தரைதளம் மட்டும் கட்டுவதற்கு 84 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து வந்திருக்கிறது. ஆனால் 2 தளத்திலே, கீழ்தளத்திலே வாசகர், மேல் தளத்திலே போட்டித் தேர்வு மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே நான் அரசு செயலாளத்திலே கூட ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் 3 மாடியாக கட்டித்தர வேண்டும். அந்த நூலகத்தை நவீன நூலகமாக தரம் வைத்து தர வேண்டும். அந்த நவீன நூலகம் வாசகர் படிக்கும் நாளிதழ் பிரிவு, நூல் வழங்கும் பிரிவு, கணினி பிரிவு, போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு நவீன அறை என்று கூடுதலாக நிதி ஒதுக்கி கட்டித்தர வேண்டும். தரைதளம் மட்டும் கட்டி கொடுத்தால் வாசகர்களும் பாதிக்கப்படுவார்கள், மாணவர்களும் போட்டித் தேர்வு எழுத மாணவர்களும் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே அந்த அரசாணையை திருத்தி 3 மாடி கட்டிடம், ஏன்னா அது 2400 ஸ்கொயர் ஃபீட் தான் அந்த இடமே, நூலகத்துக்கு சொந்தமான இடமே 2400 ஸ்கொயர் ஃபீட் தான். ஆகவே 3 மாடி கட்டி அந்த கிளை முழுநேர கிளை நூலகத்தை நவீன நூலமாக, டிஜிட்டல் லைப்ரரியாக மாற்றித் தரும்படி முன்வரார் என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு, அதோடு 2024 நியமன தேர்விலே தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு மறுநியமன தேர்வு நடத்தாமல் முதல்வரின் 110 விதியின் கீழ் சிறப்பு ஆணை பிறப்பித்து 14,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உள்ள நிலையில் அதை நிரப்ப அரசு முன்வருமா? பின்னடைவு காலி பணியிடங்கள் 2025 உள்ள நிலையில் அதனையும் நிரப்ப முன்வருமா? 2475 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்ட நிலையில் கூடுதல் பணியிடங்கள் நிரப்பப்படுமா என்பதை அமைச்சரிடம் கேட்டார். அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத்தலைவர்கள் மானிய கோரிக்கையில பேசுற மாதிரி பேசி முடிச்சுட்டாங்க. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டது போல இப்ப அவருடைய தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 வகையான நூலகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்ப அவர் கேட்டிருக்க மாதிரி இப்ப ரீசெண்டா ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு 30 நூலகங்கள், அது பிறகு 125 நூலகங்கள் என்று கிட்டத்தட்ட 155 நூலகங்கள் தேவைப்படுகின்ற கட்டடங்கள் வசதிக்கெல்லாம் இப்ப பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுல உங்களுடைய நூலகம் நாங்க பார்த்து அதுல உள்ளபடியே நீங்க சொல்ற மாதிரி போட்டித் தேர்வுக்கு தேர்வாகின்ற பிள்ளைகள் எத்தனை பேருன்னு பார்த்துட்டு அது இன்னொரு 3 கட்டிடமாக கட்ட முடியுமா என்பதை அதுக்கு தகுந்தாப்புல ரிவைஸ் எஸ்டிமேட் போட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனுமதியை பெற்று அதை கட்டித்தருவதற்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணோம். ஆசிரியர்களை பற்றி கேட்டீங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இது வரைக்கும் 8388 ஆசிரியர்கள் நம்ம புதிதாக நம்ம ரெக்ரூட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த கட்டமாக இப்போ உங்களுக்கு டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இமீடியட்டாக எடுக்கிறதுக்கூடிய அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது மாதிரி 2026க்குள்ளாக எவ்வளோ அட் த மேக்சிமம் அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அதிகம் எவ்வளோ பேர் ரெக்ரூட் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் ரெக்ரூட் பண்ணோம். அதில் காலதாமதம் ஏற்பட்டது என்று சொன்னோம். 2026 திருப்பி திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும். அதிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ எங்களுக்கு வேக்கன்சி வருதோ நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நிரப்புவோம் என்பதை பேரவைத் தலைவர் மூலமாக சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.